வணக்கம் மக்களே. அதாவது என்ன விஷயம்னா, இப்போ நாங்கள் திண்டுக்கலுக்கு திடீர்னு ஒரு ஷூட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். திடீர்னா இன்னைக்கு மதியம் சும்மா உட்காந்து ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு உட்காந்துருந்தேன். இப்போ திண்டுக்கல்லேருந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணார். 2 நாள் ஃப்ரீயான்னு கேட்டார். ஃப்ரீ சொன்னோம். ஓகே டக்குன்னு கிளம்பி திண்டுக்கல் வா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இப்போ திண்டுக்கல் கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் ஷூட்டு எதுவும் கிளியராக சொல்ல, நேரில் வா பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி இப்போ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். லேட்டாக போனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு சூப்பரான காட்சியை வந்து பார்த்துருக்கோம். அந்த காட்சியை வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. வண்டியை நிறுத்துறோம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்செட் டைமில் இந்த இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தா சூப்பரான ஒரு சன்செட் ஆகிட்டு இருக்கு. சன்செட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் இப்போ அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோன்னா அங்கேருந்து உங்களுக்கு சன்செட்டை காமிச்சா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் இந்த வழியில் இப்போ கிட்டுக்கிட்டுன்னு ஓட வண்டி தான். இன்னும் கொஞ்சம் நேரம். இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. இங்கேருந்து நேரில் பார்க்குறதுக்கு, ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அப்புறம் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் கூட அழகாக இருக்குது. சின்ன வயசில் இருந்தாங்கன்னா இந்த வாட்டர் உரப்புல அதை பார்த்தீங்களா, மீன் போகுது. இது வந்து ஆற்று தண்ணியிலேருந்து ஒரு ஓரமாக இது. இதில் மீன் மழை சீசனில் பார்த்தீங்கன்னா நண்டு கிடைக்கும். நண்டு வலையுள்ள கை விட்டு கறிலாம் வாங்கிக்கிறாங்க. கறி வாங்கிக்கிறீங்களா? கடி வாங்கியிருக்கேன். நண்டு வலைக்குள்ள கறியை விட்டு கறி வாங்கியிருக்காராம். ஆமாம், சாப்பிடும்போது கறி தானே அது. நண்டு பிடிச்சிருக்கா, நண்டு அது நண்டு உள்ள கை விட்டுனா தேலாக இருக்கும். தேல மாட்டேங்குது. தேல் நீ செத்து இருக்கணுமே அதுக்கு. இது வெயில் சீசனால நண்டு எதுவும் இல்லை. மீன் அதே மாதிரி மீன் மாட்டோம். நத்தை வந்து ரசம் சாட்டினா செமையாக இருக்கும். நத்தை வறுத்து சாப்பிடும்போது இந்த கட்டிங்க சாப்பிடுவாங்க. கட்டிங்க தரமாக இருக்கும். அப்படியே அண்ணன் வந்து பழத்தில் கீழே கால் வச்சு மாட்டினார் போல். இப்போ நான் தான் வர கை கொடுத்து தூக்கணும். என் கால் எவ்வளோ தெரியுமா? என் கால் இவ்வளோ தூரம் புதஞ்சிருக்குடா. என்ன சொல்கிறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா தரை வந்து தோதான் தெரியுதா? ஆனால் அது தெரியுது சொல்லிட்டு நான் காலை எடுத்து வச்சேன் அதுக்குள்ளே இறங்கலான்ட்டு. தெரிஞ்சு அவன் முட்டி வரைக்கும் புதஞ்சிச்சு. அது வரைக்கும் சரி கை கொடுத்து காப்பாற்றுங்க ரணியா அவர்களே. இப்போ வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா வாங்க. செருப்பு போயிடுச்சா? என்ன செருப்பு இல்லாமல் வருது காலு? நல்லா டைட்டாக இல்லை அப்புறம் வரும். கையை விட்டு தான் செருப்பு கை விட்டா. ஆமாண்டா. இன்னும் வந்த சோதனை பார்த்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன். ஆமாம். இல்லைடா இந்த கலரில் இது நல்ல தண்ணியாக நல்ல சேல் தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஸ்கின் கேர் ஃபேஸ்லாம் தரோன்னா நல்லது சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். விழுந்த அசிங்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக. அப்படிதான் கிடையாது. சரி ஓகே. அண்ணன் வந்து கழுவ முடியும், வேற எங்கேயும் கழுவ முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பில் எடுத்துக்கலாம். ஆற்றுல மாடு கழுவாங்களே அதுமாதிரி அண்ணன் வந்து வாய்க்கால செருப்பு கழுவுறாரு. வாங்க தூக்கிட்டா போச்சு. இந்த ஷார்ட்ஸ் நான் எதுக்கு போடுறேன்னா ட்ராவல் டைம்ல நல்லா காலை பார்த்தீங்கன்னா வந்து விவசாயத்தை அந்த சேரு அந்த நாற்று நடுவாங்கள்ல, நாற்று நடுறா வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அண்ணன் வந்து இப்போ இருக்காரு. இதில் வந்து தனியாக வரப்போ உள்ளே போயிட வேண்டியதான். அப்போ வெளியே வரது இன்னும் அண்ணன் கால் முட்டி அளவுக்கு ஆழம் போகுது. இல்லைன்னா முட்டி அளவுக்கு கொஞ்சம் ஆழம் பார்த்துங்க. அப்போ சின்ன குழந்தைங்களாம் வந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சின்ன குழந்தைங்க ஆனால் வரப்போகுது. இங்கே சின்ன குழந்தைங்க வந்து இதுனா அப்படியே அப்பா அம்மா கூட தான் வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் முடிக்கிறோம். சத்தம் போட்டு வரீங்க பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டைன்ட்டு
ஜேஜே காலேஜ் எதிர்ப்புறன்ட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று சாப்பிட வந்திருக்கோம். அது தூக்கம்லாம் என்ன சொக்குது எனக்கு. கேக்குவா டேஸ்ட் இருக்குங்களா? கொத்து பரோட்டா சாப்பிடும்போது திகட்டுற ஃபீலிங் இருக்குதான்னு சொல்லுங்கள். இருக்குமா? இல்லை எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்ன இருக்கு. நினைச்சு சாப்பிட்றீங்க? அப்புறம் ஸ்வீட் ரோட்டை ஒரு லாங் மாட்டே இருக்குங்க. ஆமாம், அந்த மாதிரி எனக்கு பரோட்டா சாப்பிட்டா திகட்டும். எனக்கு எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் திகட்டதே கிடையாது. சாப்பிட்டுட்டே இருப்பேன். வினோதம் திறகிடாய். இந்த மாதிரி எனக்கு பரோட்டா சாப்பிட்டா திகட்டுற பழக்கம் இருக்குது. திகட்டும். அது மாதிரி உங்களுக்கு யாருக்கா இருக்குமா? இல்லை எனக்கு மட்டும் அப்படி இருக்கா? சொல்லுங்கள். ஒரு ஆஃப் ஆயில் சேலஞ்ச். ஆஃப் ஆயில் வந்துட்டு ஆறு அழகாக உடையாமல், இது உடைய நினைக்கிறேன். ஆக்சுவலாக போட்டுக்கிறவங்க நல்லா போட்டுக்கிறேங்க. இதோட தலைவன் தோணுனா கழுத்துல வைக்கணும். உள்ள வீடியோ எடுக்கணும். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் வந்து கண்ட்ரோல் பண்ண இருப்பேன். கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல். 1.5 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கு. இப்போ தீராது இந்த தனிமை, எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போத்தொழுப்போம். இங்கு எதுவும் நிலை இல்லை, கரைகிறது. பண்ணிட்டோம். காரில் தூங்கலை, யுவன் ட்ரக்ஸை போட்டோம். பாடிட்டு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டு டோர் ஓப்பனில் இருந்ததுன்னா வெளியில் போகிறோம். ஏமா கத்துறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நைட் டைமில் யாரும் இல்லாத ரோட்டில் யுவன் வைப் போட்டு வந்தீங்கன்னா பேர் பாட்டு போட்டு வந்தால் அந்த ஃபுல்ஃபில் கிடைக்குமா? பாட்டோட சேர்ந்து நம்ம பாடும்போது இருக்குன்னா ஒரு வைப்பு செம வைப். அது வைப் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணுவோம் இதை. இருந்தாலும் இதை கேட்டு இன்னொரு அப்படி பண்ணி பாருங்க. செமையாக இருக்கும். ஓகே, பாய், குட் நைட். பாய்.